பாபிலோனும் கல்தையர் தேசமும். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவைக் கொண்டு பாபிலோனுக்கும் கல்தையர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மொரதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலச்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கிப் போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பார் இல்லை, மனுஷரோட மிருகங்களும் ஓடிப்போய்விடும். கர்த்தர் பாபிலோனுக்கும் கல்தையர் தேசத்திற்கும் விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எரேமியா தீர்க்கதரிசியின் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் நடந்து கொள்கிறான். ஆனாலும் பாபிலோன் தேசத்து அழிவை பற்றி கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை எரேமியா அப்படியே சொல்ல வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அவர்கள் உலகத்தின் ஆசாபாசங்களாலோ உலக பிரகாரமான சலுகைகளினாலோ பொருளாதார நன்மைகளினாலோ ஆளுகை செய்யப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு அநேகர் சிநேகிதர்களாக இருக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு நாம் சமாதானம் சொல்லக்கூடாது. அவர்கள் நம்முடைய சிநேகிதர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு சிநேகிதர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமானவர்களுக்கு சமாதானம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்து அழிவை பற்றி சொல்லும்போது அது ஏற்கனவே அழிந்து போனது போலவே சொல்லுகிறார். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மொரதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலச்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று எரேமியா சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திற்கு பூரணமான அழிவு உண்டாயிற்று. அது முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. பாபிலோன் தேசத்தில் உள்ள சிறைகளும் உடைந்து போயிற்று. பாபிலோன் தேசத்தார் அவர்களுடைய சிலை விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி ஆராதித்தார்கள். தங்கள் தேசத்தை பாதுகாப்பது போல தங்கள் சிலைகளையும் பாதுகாத்தார்கள். ஆனால் பாபிலோன் தேசத்தினுடைய சிலைகள் இலச்சை அடைந்தது என்றும் அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயிற்று என்றும் எரேமியா சொல்லுகிறார். பேல், மொரதாக் ஆகிய விக்கிரகங்கள் பாபிலோன் தேசத்து பிரதான தெய்வங்கள். இவ்விரண்டு சிலைகளுமே நொறுங்கி போயிற்று. இவற்றிற்கு இலச்சை உண்டாயிற்று. பாபிலோன் தேசமும் பாழாய் போயிற்று. அதிலே குடியிருப்பார் ஒருவரும் இல்லை. பாபிலோன் தேசத்தில் இருந்து மனுஷரும் ஓடிப்போனார்கள், மிருகங்களும் அங்கே இருந்து ஓடி போயிற்று. பாபிலோனுக்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வருகிறது. இது அசீரியருடைய சேனையை குறிக்கும். அசீரியாவின் ராஜாவாகிய கோரேசு பாபிலோனுக்கு விரோதமாக வந்து அந்த தேசத்தை பாழாக்கி போடுகிறான். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பாபிலோன் பிடிபடும், பேல் வெட்கப்படும், மொரதாக் நொறுங்கி போகும், அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போகும். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வரும், அதன் தேசத்தை பாழாக்கி போடும். மனுஷரோடு மிருகங்களும் ஓடிப்போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் தேசத்திற்கு வருவார்கள். அவர்கள் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள். சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் கூறுவார்கள். நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அந்த அம்புகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தையா கொள்ளையாகும். அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லோரும் பரிபூரணம் அடைவார்கள். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்ததினால் தண்டிக்கப்படுவீர்கள். உங்கள் தாய் மிகவும் வெட்கமடைவாள். உங்களை பெற்றவள் நாணம் அடைவாள். அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதுமன்றி வனாந்தரமும் வறட்சியும் அந்தர வெளியும் ஆவாள்.
பாபிலோனின் சத்துருக்கள் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரிப்பார்கள். அதன் அஸ்திபாரங்கள் விழும், அதன் மதில்கள் இடிக்கப்படும். விதை விதைக்கிறவர்கள் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணப்படுவார்கள். அவரவர் தங்கள் தேசத்திற்கு ஓடிப்போவார்கள். நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டிப்பேன். மெரதாயும் குடிகளும் பேகூடு குடிகளும் சங்காரம் பண்ணப்படுவார்கள். சத்துருக்கள் நான் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்வார்கள். தேசத்தில் யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டாகும். சர்வ பூமியின் சம்மட்டி முறித்து உடைக்கப்படும். ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பாழாய் போகும். பாபிலோனுக்கு விரோதமாக நான் கண்ணியை வைப்பேன். நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போவாய். நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்ததினால் நீ அடிபட்டும் பிடிபட்டும் போவாய். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு கல்தையர் தேசத்திற்கு வருவார். கடையாந்திரத்தில் இருந்து அதற்கு விரோதமாக வருவார்கள். அதன் களஞ்சியங்களை திறப்பார்கள். குவியல் குவியலாக குவிப்பார்கள். அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுவார்கள். அதன் காளைகள் எல்லாம் வெட்டப்படும். அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வரும். பாபிலோன் தேசத்தில் இருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வில்வீரர் சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரிக்கட்டப்படும். அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர்கள் எல்லோரும் அந்நாளில் சங்காரமாவார்கள். இடும்புள்ளவனுக்கு விரோதமாக கர்த்தர் வருவார். இடும்புள்ளவன் இடறி விழுவான். அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன். அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். அவர்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர். பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தையர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். அவர்கள் கலங்குவார்கள். பாபிலோனின் பொக்கிஷங்கள் கொள்ளையாகும். பாபிலோனில் வறட்சி வரும். வடக்கே இருந்த ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் பாபிலோன் மீது வரும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கம் இல்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனைப்படுகிறவர்களுக்கு உண்டாகும் வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். புரண்டு ஓடுகிற யோர்தானில் இருந்து சிங்கத்தை போல் அவன் வருவான். அவன் பாபிலோனை சடுதியிலே ஜெயிப்பான். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். நான் பாபிலோனுக்கு விரோதமாக அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணுவேன். தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதன் சேனை சங்காரம் பண்ணப்படும். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தையரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். பாபிலோன் கைவிடப்படும். அவரவர் அவர்களுடைய தேசங்களுக்கு போய்விடுவார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்புவார். பாபிலோனுக்கு முடிவு வரும். பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். விக்கிரகங்கள் அழியும். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிவாங்குவேன். என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன். தேசத்திலே கொடியேற்றப்படும். ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதப்படும். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகள் அதற்கு விரோதமாக வரும். மேதியா தேசத்தின் ராஜாக்களுக்கு விரோதமாக
தேசங்கள் ஆயத்தமாகும். தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் இருப்பார்கள். அவர்கள் கோட்டைகளில் இருந்து விடுவார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து போகும். அவர்கள் ஸ்திரீகளைப் போல பேடிகள் ஆவார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்து போடுவார்கள். அதன் தாழ்பால்களை உடைத்து போடுவார்கள். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது என்று அஞ்சற்காரர் கூறுவார்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான் என்று இஸ்ரவேல் கூறும். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவது என்று சீயோனில் வாசமானவள் சொல்லுவாள். ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கர்ச்சித்து சிங்கக்குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள். அவர்களை ஆட்டுக்குட்டிகளைப் போல அடிக்கப்பட இறங்கி போக பண்ணுவேன். பாபிலோன் பிடிக்கப்படும். பூமி முழுவதும் பிரமிப்பு உண்டாகும். ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பாகும். சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வரும். அதன் பட்டணங்கள் பாழாய் போகும். நான் பாபிலோனில் இருக்கிற வேலை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயில் இருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோன் நடுவில் இருந்து புறப்பட்டு அவருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பித்துக் கொள்வார்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதில் கொலை உண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும். பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலையுண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்கிறவர்கள் விழுவார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அந்நியர்கள் வருவார்கள். நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அதன் தேசம் எங்கும் கொலையுண்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அதை பாழாக்குகிறவர்கள் எண்ணில் இருந்து வருவார்கள். பாபிலோனில் இருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தையர் தேசத்தில் இருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். பாபிலோனியருடைய வில்லுகள் முறிந்து போகும். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். பாபிலோனின் விஸ்தாரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்படும். அதில் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவாக இருக்கும். ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும்பாலுமாய் இருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும். எப்ராஹீமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். காட்டு மிருகங்கள் அதிலே குடியிருக்கும். ஓரிகள் அதிலே குடியிருக்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவார். பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவிப்பார்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் சொல்லுவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணும். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகரும். மூளை கல்லுக்காகிலும் அஸ்திவார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் பாபிலோனில் இருந்து எடுக்க மாட்டார்கள்.
பாபிலோன் என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாகும். இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகமும் முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கும் அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கும் கர்த்தர் இதற்கு விரோதமாக உரைத்திருக்கிறார். பாபிலோன் முழுகி போகும். நான் அதின் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இருப்பார்கள். அவர்கள் இளைத்து விழுவார்கள். மெரோதாக் என்பது பாபிலோனின் மற்றொரு தேசிய தெய்வம். பேல் மொரதாக் ஆகிய எல்லா விக்கிரகங்களும் நொறுங்குண்டு போகும். மேதிய பெர்சிய தேசத்தார் வடக்கே இருந்து வந்து பாபிலோன் மீது யுத்தம் பண்ணுவார்கள். பாபிலோனுக்கு வடக்கேயுள்ள தேசங்களை ஜெயித்த பின்பு அவர்கள் பாபிலோன் மீது யுத்தம் பண்ண வருவார்கள். மேதிய தேசம் பாபிலோனுக்கு வடகிழக்கில் உள்ளது.